தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக நாளை கரூர் செல்லவிருக்கிறார். கடந்த ஆண்டு தவேக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் கரூர் பயணம் என்பதால் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அரசியல் விமர்சனங்களுக்கு பதிலடி, இடைத்தேர்தல் போன்ற அரசியல் காரணங்களும் இதில் அடங்கியுள்ளது. இந்த பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் நேரடியாக வழங்க உள்ளார். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாகவும், பின்னர் பொதுமக்கள் மத்தியில் நடைபெறும் அரசு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது. பொதுக்கூட்டத்தில் சுமார் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. QR கோடு அடிப்படையிலான அனுமதி சீட்டுகள் மூலம் மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இதனுடன் 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டவிருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சிக்கு இது முக்கிய திட்டமாக கருதப்படுகிறது. மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை அறிவிப்பு தொடர்பாக அரசியல் வட்டாரங்களில் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஏற்படும் மரணங்களுக்கு அரசு வேலை வழங்கும் முடிவு கடுமையான பின் விளைவுகளை தோற்றுவிக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சுப்பராயன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இப்படியான அறிவிப்புகள் வழக்கின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும். முறையான வழிகாட்டுதல்களை உருவாக்கும் வரை தற்போதைய அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதேவேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு மனிதாபிமான அடிப்படையில் நியாயம்தான் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு மாதம் ஒருமுறை பொதுமக்கள் மத்தியில் பேசுவது, அப்போது எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளிப்பது போன்றவற்றை செய்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். முன்னதாக திருச்சி கிழக்கில் ஜூன் 1ஆம் தேதி நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசினார். தற்போது கரூரில் பேசவிருக்கிறார். 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் வரவிருப்பதால் முதல்வரின் பயணம் தேர்தலுக்கு முன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.